ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 49வது ശ്ലോകം. வாக்தேவிகள் இந்த ஸ்லோகம் வழியா 8 நாமங்களை சொல்லி லலிதாம்பிகையை துதிக்கிறா. நிர்விகல்பா நிராபாதா நிர்பேதா பேதநாசினி நிர்நாஷா மிருத்யுமதனி நிஷ்கிரியா நிஷ்பரிகிரஹா. എല്ലാ വേദങ്ങൾക്കും ആധാരമായിട്ട് രൂപമില്ലാതക്ക് சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற தேவி, அசத் விஷயங்களாயிருக்கிற அஜ்ஞானமில்லாத தேவி, பேதபுத்தி அதானது துவைதபாவமில்லாத தேவி, உபாசகர்களோடு உள்ளுக்குள்ள இருக்கிற துவைத பாவத்தை இல்லாம பண்ற தேவி, அழிவில்லாதவளாக்கும் தேவி, மரணத்தை இல்லாம பண்ணி மோட்சத்தை கொடுக்கிறவளும் தேவிதான். எல்லாம் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி ஆக்டிவேட் பண்றதும் தேவிதான். இந்த உலகமே தேவிக்கு சொந்தமானதால அடுத்தவாகிட்டேந்து தேவிக்கு ஒன்னும் தேவையில்லைதான். 176வது நாமம் நிர்விகல்பா. விகல்பம் இல்லாதவள், சத்தியமாயிட்டு இருக்கிறவள். ரெண்டு கல்பங்களுக்கு நடுவுல இருக்கிற பரமாத்ம சைதன்யம். நைமித்திக பிரளய சமயத்துல சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் கூடி சேர்ந்து நிச்சல அவஸ்தைய பிராபிக்கும். நிர்குண பரபிரம்மஸ்வரூபனில பரபிரம்ம பட்ட மகிஷி ஆயிட்டிருக்கிற நிர்குண பரபிரம்மஸ்வரூபிணி லயிச்சுருக்கிற டைம் பரமாத்ம சைதன்ய ஸ்வரூபிணியாயிருக்கிறவள் தேவி. யோகிகள் தியானம் வழியா அனுபவிக்கிற பரமானந்த அவஸ்தையாயிருக்கிறவள் தேவி. துவைத அத்வைத விகல்பம் அப்படிங்கிறது தேவிக்கு இல்லை. பிரம்மம் ஒண்ணுதான் உள்ளது. பிரம்ம வித்யான தேவி அந்த பிரம்மமேதான். பிரம்ம வித்யை தெரியாதவாளாக்கும் தேவிய பலதாயிட்டு காணறதும் பல ரூபங்களில ஆராதிக்கிறதும். பரபிரம்ம பட்ட மகிஷியாக்கும் தேவி, ஆதிபராசக்தியாக்கும் தேவி, சர்வஜ்ஞையாக்கும் தேவி. பிரம்மாவோட சிருஷ்டி டைமையாக்கும் பகல்ல இருக்கிற அந்த கல்பம் அப்படின்னு சொல்றது. பிரம்மாவோடு பகல் அப்படிங்கிறது கல்பம். பிரம்மாவோடு தூக்கம் அந்த ராத்திரி காலத்தையாக்கும் நைமித்திக பிரளயம் அப்படின்னு பேரு. நைமித்திக கல்பம் அப்படின்னு சொல்லப்படுறது. சிருஷ்டி நடக்கிற ரெண்டு பகல் கல்பங்களோடு நடுவில் இருக்கிற ராத்திரி கல்பத்தையாக்கும் விகல்பம் அப்படின்னு சொல்றது. இந்த நைமித்திக பிரளயமாயிருக்கிற ராத்திரி கல்பத்தை கல்பாந்த பிரளய காலம் அப்படின்னு சொல்லப்படுறது. எல்லா டைம்லயும் தேவியோடு அந்த பிரசன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்காயிட்டு நிர்விகல்பா அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிச்சா. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இப்ப நம்ம பார்த்த 176வது நாமம். 177வது நாமம்
4 கூடின நாமமாக்கும் இது நிராபாதா. தவறான அறிவு அப்படிங்கிறவள் கிடையாது தேவி. பூர்ண ஞான ஸ்வரூபிணியாக்கும் தேவி. துக்கமில்லாதவளாக்கும் தேவி. சர்வஜயான தேவிக்கு துக்கம் எப்படி உண்டாகும்? தேவி பிரம்ம வித்யாக்கும். பிரம்ம வித்யே ஆன தேவிக்கு சுகதுக்கங்கள் கிடையாது. பிரபஞ்சத்துக்குள்ளையாக்கும் இந்த சுகம் துக்கம் வலி டென்ஷன் பயம் இப்படி இருக்கிற விகாரங்கள் எல்லாம் உண்டாகிறது. பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம ஸ்தானத்துல சுகதுக்கங்களொன்னும் இல்லை. அஜ்ஞான அவஸ்தையில இருக்கிற துவைத பாவங்கள் ஒன்றும் இல்லை தேவிக்கு. பிரம்ம வித்யா ஸ்வரூபிணியான தேவி சர்வ சமயவும் ஆனந்தமயாக்கும். சச்சித் ஆனந்த ஸ்வரூபிணியாக்கும் தேவி. அஜ்ஞானம் அப்படிங்கிற விஷயம் பாதிக்காதவளாக்கும் தேவி. அதனால நிராபாதா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் துதிக்கிறான். சர்வ வியாபியாயிருக்கிற ஏகமாயிருக்கிற பிரம்மத்தை பாதிக்கிறதுக்கு இன்னொரு வஸ்து கிடையாது. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட தேவிய இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தாலையும் அட்டாக் பண்றதுக்கு சாதிக்காது. பரபிரம்மத்தோடு சக்தி ஸ்வரூபமாக்கும். பரபிரம்ம பட்டமகிஷியா இருக்கிற ஜெகதம்பிகையா இருக்கிற லலிதாம்பிகை. 178வது நாமம் 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது நிர்பேதா. சமபாவனையோடு கூடிட்டு ஒரே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறவளாக்கும் தேவி. மங்களஸ்வரூபனான சிவன், மங்களஸ்வரூபிணியாயிருக்கிற அம்பிகை. சிவனுக்கும் சக்திக்கும் தம்மில எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னு யோகிகளுக்கு தெரியப்படுத்துறவளாக்கும் அம்பிகை. துவைத பாவமே இல்லாத அம்பிகை. நிர்குண நிராகார பிரம்மவும் சகுண சாகார பிரம்மவும் தம்மில எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லைன்னு யோகிகளை புரிய வைக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. பிரம்மவும் இந்த ஜகத்தும் பூர்ணமாக்கும். சர்வவியாபியான பிரம்மம் ஜகத்துல ரொம்பி நிற்கிறது. பூர்ணதையிலேருந்து மட்டும்தான் பூர்ணதை உண்டாகும். பிரம்மம் அப்படிங்கிற பூர்ணதையிலேருந்து ஜகத்தாயிருக்கிற பூர்ணதை நகத்தினாலும் பிரம்மம் அப்படிங்கிற பூர்ணதைக்கு வித்தியாசம் உண்டாகாது. பிரம்மவும் ஜகத்தும் தம்மில பேதமில்லை அப்படின்னு எடுத்து சொல்லுற லலிதாம்பிகை. அதனால வாக்தேவிகள் லலிதாதேவியோடு நாமத்தை நிர்பேதா அப்படின்னு சொல்லறா. 179வது நாமம் பேதநாசினி. 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. பக்தர்களோடு உள்ளுக்குள்ள
இருக்கிற பேத புத்திய இல்லாம பண்றவளாக்கும் தேவி. பொதுஜனம் பலவிதம். பிரம்மவும் ஜெகத்தும் தம்மில பேதம் இருக்கு அப்படிங்கிற சிந்தை பக்தர்களில ஒரு சிலவாளுக்கு உண்டாகிறத அந்த ஒரு சிந்தைய இல்லாம பண்றவளாக்கும் லலிதாம்பிகை. சர்வவியாபியான பிரம்ம சைதன்யமே தான் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ரொம்பி நிற்கிறது அப்படிங்கிறத எடுத்து சொல்றவளாக்கும் தேவி. பிரம்மவும் ஜெகத்தும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த ஒரு விசாரத்தை லலிதாம்பிகை பக்தர்களுக்கு புரிய வைக்கிறார். 180வது நாமம் நிர்நாசா. 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. கால தேசங்களுக்கு அப்பாற்பட்டவளான தேவி, நாசமில்லாதவளாக்கும், ஒருபோதும் அழிவில்லாத சனாதன சத்தியமாக்கும் லலிதாம்பிகை. சகல சராചരங்களிலேயும் சக்தி சைதன்யமாயிட்டு அதிவசிக்கிற தேவி, எப்பவும் இருக்கிற சைதன்யமாக்கும். ஒரு விஷயம் உண்டாகிறது அப்படின்னா உண்டாகிற எல்லாத்துக்கும் அழிவு அப்படிங்கிறதும் இருக்கு. பிரம்மத்திலேந்து உண்டான இந்த பிரபஞ்சம் கடைசியில பிரம்மத்தில போய் லயிக்கிறது. பிரம்மவும் ஜெகத்தும் இதனாலேயே ரெண்டாக்கும் அப்படின்னு நினைக்கிறவாளோடு சிந்தாகதிய மாத்திரா அம்பிகை. நூற்றி 81வது நாமம் மிருத்யுமதனி. அனுகிரகத்தை கொடுத்து பக்தனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறவளாக்கும் தேவி. பக்தனுக்கு இந்த பிரபஞ்சத்திலேருந்து விடுதல் கொடுத்து மங்கள ஸ்தானத்தை கொடுக்கிறவளாக்கும் தேவி. மரணத்தை இல்லாம பண்றவள். மதனம் ஜனனா கடையறது. தயிரை கடைஞ்சானா அதுலேருந்து மோரும் வெண்ணையும் எல்லாம் தனித்தனியா செப்பரேட் ஆயிட்டு வரும். மரணம் இல்லாம ஆகணும் அப்படின்னா ஜனிக்காதக்கு இருக்கணும். தேவிய கண்டினியூஸ் ஆயிட்டு உபாசிக்கிறவாளுக்கு மறுபடியும் ஜனனம் அப்படிங்கிறது உண்டாகாது. அவளுக்கு தேவி மோட்சத்தை கொடுப்பாள். இருக்கிறதுலயே பெரிய பயம் அப்படிங்கிறது மரண பயமாக்குமே. மரண பயம் மனுஷால ஆட்டி படைக்கிறது. பரீட்சித் மகாராஜாவுக்கு சமீக மகர்ஷியோடு புத்திரன் சபிச்சதால தட்சகன் அப்படிங்கிற சர்ப்பத்தால இறந்து போகணும் அப்படிங்கிற அவஸ்தை உண்டாச்சு. சமீக மகர்ஷி ரொம்ப சிரேஷ்டமானவராக்கும். அவரோடு புத்திரனாக்கும் சிருங்கி. தியான அவஸ்தையில உட்கார்ந்து இருக்கிற தன்னோடு அப்பாவோடு கழுத்துல இறந்து போன பாம்பை தூக்கி போட்டுட்டு போன பரீட்சித்து மகாராஜா கிட்ட கோபம் வந்த சமீக மகர்ஷியோடு புத்திரனான சிருங்கி தட்சகன் அப்படிங்கிற சர்ப்பத்தால இந்த பரீட்சித்து ராஜா இறந்து போகட்டும் அப்படின்னு சபிச்சார். பிராமணனுக்கும் சபிக்கிறது பிராமண சாபம். பிராமண சாபத்தை மறிகடக்கிறதுக்கு ஒரு சக்தியாலையும் சாதிக்காது. அதுக்கு ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது இல்லை.
7 நாள் மட்டும்தான் ஆயுள் இருக்கு அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சின்ற பரீட்சித்து மரண பயத்திலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கும் மோட்சம் கிடைக்கிறதுக்கும் ஆயிட்டு என்ன மார்க்கம் அப்படின்னு ரொம்ப தீவிரமாயிட்டு பகவான் கிட்ட தன்னோட கவலைகளை சொல்லி சங்கடப்பட்டு இருக்கிற சமயத்திலேயாக்கும் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி அங்க வந்து சேர்ந்தது. பகவானோட இன்ஸ்ட்ரக்ஷன் படியாக்கும் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி அங்க வந்தார். குரு ரூபத்துல வந்து ஸ்ரீமத் பாகவதம் 7 நாளைக்கு சப்தாகமாயிட்டு சொல்லி பரீட்சித்து ராஜாவை கேட்க வச்சார். கங்கா நதியோடு தீரத்துல மரணம் வரைக்கும் நிராகார விரதம் அனுஷ்டிக்கிறதுக்கு ரெடியா இருந்தார் பரீட்சித்து. ஸ்ரீ சுக பிரம்மர்ஷியோடு பாகவத உபதேசம் கேட்கறதுக்கும் பரீட்சித்து மகாராஜா தீர்மானம் பண்ணினார். பாகவதம் பூர்ணமாயிட்டும் நம்பிக்கையோடு கூடி கேட்ட பரீட்சித்துக்கு மரண பயம் அப்படிங்கிறது இல்லாம போயிடுத்து. தச்சகன் கண்ணு முன்னால வந்து நின்னுட்டும் பரீட்சித்துக்கு பயம் அப்படிங்கிறது உண்டாகலை. அதே மாதிரியே தான் நவாகமாயிட்டு தேவி பாகவதம் கேட்கறதும் மரண பயத்தை இல்லாம பண்ணக்கூடின ஒன்னாக்கும் தேவி பாகவத சிரவணம். தேவியோடு கடக்கன் பார்வையால பக்தர்களுக்கு மோட்ச பிராப்தி உண்டாகும். அதே மாதிரியே முக்கியமான விஷயமாக்கும் லலிதா சகஸ்ரநாமம் தொடர்ந்து டெய்லி ஜெபிக்கிறவா, லலிதா தேவியோடு கணவரான பரமேஸ்வரனோடு அந்த காமேஸ்வரனோடு அனுகிரகத்தால அவளுக்கு மிருத்யு பயம் அப்படிங்கிறது உண்டாகாது. மிருத்யு பயம் இல்லாம இருக்கிற அவஸ்தை அதை உண்டாக்கி தருவள் லலிதாம்பிகை. அதாக்கும் இங்க தேவிய வாக்தேவிகள் மிருத்யுமதனி அப்படின்னு துதிச்சது. 182வது நாமம் நிஷ்கிரியா. 3 அச்சரங்களாக்கும் இதுல உள்ளது. ஆதிபராசக்தியிலேந்தாக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது உண்டாகிறது. அந்த தேவியிலேயாக்கும் இந்த பிரபஞ்சம் நிலநிற்கிறது. கடைசியில தேவியிலேயாக்கும் இந்த பிரபஞ்சம் லயிக்கிறது. பூமியிலேந்து ஒரு பூ மட்டு பூவாயிட்டு விரிஞ்சு நன்னா மனத்தோடு கூடிட்டு கொஞ்ச காலம் நில நின்று அதுக்கப்புறமா அந்த மண்ணிலேயே சேரறது. அதே மாதிரி கொஞ்ச காலம் கழிஞ்சானா அந்த பூவும் பூச்செடியும் எல்லாம் மண்ணுக்குள்ளேயே சேர்ந்துடும். மண்ணிலேந்து வந்தது மண்ணுக்குள்ள லயிக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் தேவியோடு திருவிளையாடல்களாக்கும். சிருஷ்டி பண்றதும் தேவிதான், அதெல்லாம் நிலநிறுத்துறதும் தேவிதான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தனக்குள்ள சூஷ்ம ரூபத்துல ஆவாகனம் பண்றதும் தேவிதான். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார ரூபிணியாக்கும் தேவி.
ഒരു കർമ്മവും ചെയ്യാത്തവളാക്കും ദേവി. அதனால നിഷ്ക്രിയ. ദേവിക്ക് எந்த ஒரு கர்மமும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இந்த கர்மம், அதாவது பிரவൃத்தி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் உள்ளது. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவளாக்கும் தேவி. தேவி நினைச்சா போலும் அது நடக்கும். പല വിഷയങ്ങളും നമുക്ക് സാധിക്കണം. அதுக்கு വേണ്ടിയിട്ടാക്കുമേ നമ്മളെല്ലാം കർമ്മം ചെയ്യறோம். അതേമാതിരി പല விஷயங்கள் നമ്മൾ சாதிச்செடுத்தோம், அதெல்லாம் நஷ்டப்படாம இருக்கிறதுக்கும் നമ്മൾ കർമ്മം ചെയ്യുவோம். ദേവി പൂർണ്ണയാക്കും. എല്ലാം എല്ലാം ദേവിയിലെ എന്താക്കും இந்த பிரபஞ்சத்துல உண்டாயிருக்கு. பூர்ணையா இருக்கிற தேவிக்கு கர்மம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பரபிரம்ம அவஸ்தையில இருக்கிற பரபிரம்ம பட்டமகிஷியா இருக்கிற பராசக்திக்கு പരബ്രഹ്മത്തോട് ശക്തി രൂപമാക്കും പരാശക്തി. സൃഷ്ടിസ്ഥിതി സംഹാരങ്ങൾ നടത്ത വേണ്ടിன தர்மம் இருக்கு. அதனால கர்மம் அப்படிங்கிறது செய்ய வேண்டாமா அப்படின்னு பார்த்தானாக்கா, பிரம்மத்தோடு பிரசன்ஸ்லயாக்கும் சிருஷ்டிஸ்திதி சம்ஹாரங்கள் நடக்கிறது. பிரம்ம சாநித்தியம் இருக்கிறதுனாலயாக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறது. சமஷ்டி ரூபத்தில் இருக்கிற பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் வியஷ்டி ரூபத்தில ஆத்மாவாயிட்டு பகவானோடு சைதன்யம் இருக்கு. அந்த பகவத் சைதன்யம் ஆத்மாவாயிட்டு எல்லா வியஷ்டி சரீரத்துக்குள்ளேயும் இருக்கு. அதனாலேயாக்கும் மனசு, புத்தி, சரீரம் இதெல்லாம் பிரவர்த்திக்கிறது. ஆத்மா அப்படிங்கிறது சாட்சி ரூபத்துல எல்லாத்தையும் பார்த்துண்டாக்கும் நிற்கிறதே தவிர இந்த சரீரத்தோடு பிரவர்த்தனத்துக்கும் ஆத்மாவுக்கும் எந்த பந்தமும் இல்லை. பராசக்தி சாட்சி மட்டும்தான். அதனால தேவி நிஷ்கிரியையாக்கும். 183வது நாமம் நிஷ்பரிகிரஹா. 5 அக்ஷரங்களாக்கும் இந்த நாமத்தில் இருக்கு. ஒரு பொருளை தானம் பண்ணினானா, தானம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த பொருளில தானம் பண்ணினவருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஒரு பொருளை தானம் பண்ணிட்டு அந்த பொருளை சம்பந்திச்ச ஞாபகம் வர்றது கூட தவறாக்கும். நம்ம இப்படி தானம் கொடுத்தோமே, அந்த பொருளை கொடுத்தோமே அப்படி நினைக்கிறது கூட தவறாக்கும். பரிகிரகம் அப்படின்னா எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காதக்கு ஒரு பதார்த்தத்தை ஸ்வீகரிக்கிறது. இந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் ஸ்வீகரிக்காதவளாக்கும் லலிதாம்பிகா. அதாக்கும் இங்க நிஷ்பரிகிரஹா அப்படின்னு சொன்னது. ஒரு பொருளை அடுத்தவாளுக்கு தானம் கொடுக்கிறோம். அந்த தானத்தை வாங்கறதுக்கு ஒரு ஆளு வேணும். இங்க தேவி கொடுக்க மட்டும்தான் தேவள், ആരുകിட்ட നിന്നും ഒന്നും വാങ്ങിക്ക മാട്ടാ. എത്രയെത്ര ഭക്തർകളെ കാക്കും ദേവി പലവിധமான വരങ്ങളെയും സിദ്ധികളെയും
எல்லாம் கொடுத்திருக்கா. அதுக்கு பிரத்யுபகாரமாயிட்டு தேவி பக்தர்கள் கிட்டேந்து ஒன்றும் வாங்கிட்டில்லை, കേട്ടും വാങ്ങിയിട്ടില്ലേ. ഭക്തர்களായിട്ട് കൊടുത്താലും വേണ്ടാങ്കര അവസ്ഥയാക്കും ദേവിക്കുള്ളത്. தேவியோடு சிருஷ்டியாக்கும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வதும். அப்படியாக்குமானா இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஒரு பொருளை தேவிக்கு எடுத்து கொடுத்தா அதுல என்ன நியாயமாக்கும் இருக்கு? தேவியோடு பொருளையே தேவிக்கு எடுத்து கொடுக்கறது எப்படி? இந்த பிரபஞ்சத்துல வாழ்ந்துட்டு நம்ம அம்பாளுக்காக பல சமர்ப்பணங்களும் செய்யறோம். தேவிக்கு பூஜை பண்ணி பலவிதமான உபகாரங்களை தேவிக்கு சமர்ப்பிக்கிறோம். தேவி அனுகிரகிச்சு எல்லாம் கொடுக்கிற பக்தன், தேவி கிட்ட இருந்து எல்லாம் ஸ்வீகரிக்கிற அந்த பக்தன் தன்னோட மனசுல இருக்கிற பக்தி அப்படிங்கிற விகாரத்தை பொருள் வழியா தேவிக்கு சமர்ப்பிக்கிறேன். அதாக்கும் சமர்ப்பணம். ஒரு துளசிப்பூவோ கண்ணிலேந்து வர ஒரு சொட்டு கண்ணீரோ தேவியோடு பாதங்களில சமர்ப்பிச்சு பக்தியோடு கூடிட்டு நமஸ்காரம் பண்ணினா அதுதான் தேவிக்கு வேணும். பூர்ண திருப்தி ஆயிடுவாள் தேவி. அந்த ஒரு துளசி இலை அப்படிங்கிறது பக்தனோடு அந்த பக்திய தேவியில சமர்ப்பிக்கிறதாக்கும். தேவி எல்லா சௌபாகியங்களையும் பக்தனுக்கு கொடுத்தாலும் திரும்ப அது வேணும் இது வேணும் அப்படின்னு எந்த கோரிக்கையும் தேவி பக்தன் கிட்ட சொல்லறதில்லை. ஆரோடும் எந்த விதமான பொருள்களையும் ஆக்செப்ட் செய்யாதவளாக்கும் தேவி. பக்தி ஒன்னினால மட்டுமே பக்தர்கள் தேவியோடு பாதத்துல அவளோட ஹிருதயமாயிருக்கிற தாமரைய சமர்ப்பிக்கிறதுக்கு சாதிக்கும். பொருள்களால இருக்கிற பூஜையை விட சிரேஷ்டம் அப்படிங்கிறது மானச பூஜையாக்கும். அதனாலேயாக்கும் இங்க சொன்னது நிஷ்பரிகிரஹா அப்படின்னு. எந்த ஒரு பதார்த்தத்தையும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிறவாகிட்டேந்து ஸ்வீகரிக்காதவள். நிர்விகல்பா நிராபாதா நிர்பேதா பேதநாசினி निर्नाशा मृत्युमदने निष्क्रिया निष्परिग्रहा निर्विकल्पा निराबाधा आबाधा निराबाधा निर्भेदा भेदनाशिनी निर्नाशा मृत्युमदनी निष्क्रिया निष्परिग्रहा